சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. ஜனநாயகம் படத்துக்கு பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால படம் 9ஆம் தேதி ரிலீஸ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால் மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி அந்த காட்சிகளுக்காக புக் செய்யப்பட்டிருந்த டிக்கெட்டுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டு எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிட்டு வராங்க. வெளிநாடுகளில் ஏற்கனவே காட்சிகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் தேதியில் குழப்பம் நடிப்பதனால விநியோகஸ்தர்களுக்கு ஒரு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிலையில் தயாரிப்பாளர் KVN நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஜனநாயகன் படத்திற்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா விஜய் ஏற்கனவே கணிச்சிட்டாரு. அதாவது ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கணிச்சிட்டாராம். அவர் இது பற்றி இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருந்தார். சும்மாவே என் படத்துக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும், இப்போ நான் வேறு ட்ராக்கில் நான் போயிட்டுருக்கேன், சொல்லவா வேணும், அதனால் உங்களுக்கு படம் தயாரிப்பதில் சம்மதமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட விஜய் கேட்டிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் பல பிரபலங்கள் பார்த்திங்கன்னா விஜய்க்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சிபிராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடப்பது எல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகனுக்கு வந்திருக்கும் பிரச்சனை அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ், அதாவது செட் ஆகுறது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சிபிராஜ் பதிவிட்டிருக்காரு. சனம் செட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வார்த்தையில் நாங்கள் இருக்கிறோம் என நடிகை சனம் செட்டி பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு, கடைசியில் என்ன மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா காத்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.